வீட்டில் சாதம் மீந்து போனால் இந்த மாதிரி மொறுன்னு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். வாங்க கிச்சனுக்குள் போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம போடுற சமையல் வீடியோ உங்களுக்கு வரும். ஒரு கப்பு மீந்து போன சாதத்தை எடுத்து வச்சுக்கணும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சாதத்தை நம்ம இதில் கொட்டிடுவோம். மீந்த சாதத்தை மிக்சியில் கொட்டினோங்க. இப்போ ஒரு சும்மா கொஞ்சம் தண்ணி, ஒரு 2 ஸ்பூன் மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க, போதும். இப்போ போட்டு நல்லா மிக்ஸியில் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க, சாதம்லாம் இருக்கக்கூடாது, குறன்ட்டு. அரைச்சி வச்ச சாதத்தை இது மாதிரி ஒரு பவுலில் எடுத்து கொட்டிக்கோங்க. 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, உப்பு 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், லெமன் ஜூஸ் நான் ஏற்கனவே பிழிஞ்சு வச்சுருக்காங்க. இதை 4 சிட்டிகை, ரொம்ப இல்லை 4 சிட்டிகை ஊற்றிக்கோங்க. புளிப்பு ரொம்ப ஊற்றக்கூடாது, 4 சிட்டிகை ஊற்றினா போதும். நம்ம எல்லாத்தையும் பிசைஞ்சிக்கணும். இதை நல்லா கலந்துட்டோங்க மிக்ஸ் பண்ணி. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கிறதால நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் வேணால் கூட கார்ன்ஃப்ளவர் மாவு கலந்துக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டங்க. பிசு பிசுன்னு இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்குங்க கையில், அப்போ தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு உருட்டுறதுக்கு. சின்ன பசங்க குக்கரை பிடிக்கும்ல, அந்த மாதிரி இந்த மாதிரி நீட் ஷேப்பில் போட்டு ஒன்று ஒன்றா வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒன்று ஒன்றா எடுத்து குக்கரை ஷேப்புக்கு நல்லா தட்டி வச்சுருக்கேன். இப்போ ஒன்று ஒன்றா மிதமான சூட்டில் போட்டுப்போம். போட்டிங்கன்னா அதுவே மேலே எழும்பி வரும். நல்லா தள்ளி போட்டுக்கோங்க ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. இந்த மாதிரி சிம்லே வச்சு பரட்டி விட்டுருங்க. திருப்பி விட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வெந்தோடனே எடுத்துரும். நல்லா பரட்டி விட்டு இந்த மாதிரி சிம்லேயே வச்சு பரட்டி விடுங்க. அப்போ தான் நல்லா மொறுன்னு நல்லா வேகும். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு மொறுன்ட்டு. எவ்வளோ சவுண்டு கேட்குது பாருங்கள், நல்லா மொறுன்னு. நல்லா ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டேங்க. நல்லா பாருங்கள், நல்லா இதெல்லாம் நல்லா வெந்திருக்கு சூப்பராக. பழைய சோறு வச்சு நல்லா டேஸ்ட்டாக நம்ம ஸ்நாக்ஸ் செய்யலாம். ஸ்நாக்ஸ் ரெடி.